அப்பா என்னப்பா ஒரே டென்ஷனா சுத்திட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஒன்றும் இல்லைப்பா. கவிதாவை இன்னும் காணோம். அதான். நல்லா இருக்குப்பா. காலையில கொண்டு போய் ஆபீஸ்ல உட்கார வைக்க வேண்டியது, அதுல ஒரு சந்தோஷப்பட வேண்டியது. சாயந்தரம் ஆனா பொண்ணு வரலன்னு தேடி அலைய வேண்டியது. நல்லா இருக்குப்பா உங்களுடைய கதை. டே அருண், அவ இதை விட லேட்டாலாம் வீட்டுக்கு வந்திருக்கா. அப்பெல்லாம் நான் இப்படி சுத்திட்டு இருந்தேனா? இல்லல்ல. இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. என்ன காரணம்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அப்படியே புரிஞ்சிட்டா நீ சிரிப்ப, அப்பாவை கேலி பண்ணுவ. அதனால பொறுத்திருந்து பார் மகனே. அது சரி. ஃபோன் பண்ணப்பா, ஆபீஸ் விட்டு கிளம்பிட்டேன், நேரா வீட்டுக்கு தான்ப்பா வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. வந்துருவாப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. ம். அதோ வந்துட்டா. அருண், நீ போய் டைனிங் டேபிள்ல ஒரு தாம்பூல தட்டு வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா. சரிப்பா. என்னப்பா இப்படி வெளில வந்து நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஆமாம்மா, ஒரு நிமிஷம் இரு. அருண், வாப்பா, சீக்கிரமா எடுத்துட்டு வா. வரேன். என்னப்பா இதெல்லாம்? ஆரத்திம்மா, முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தல, எம்டிக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? எத்தனை பேர் கண்ணு பட்டதோ. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரோட கண்ணும் உன் மேலதான் இருந்திருக்கும். அந்த திருஷ்டியெல்லாம் கழியட்டும். இந்த தெருவில் இருக்கிற எல்லாரோட கண் திருஷ்டியும் கழியட்டும். நீ நல்லா இருக்கணும், ஆபீஸ் ஒர்க் எல்லாம் நல்லா செய்யணும். உனக்கும் வைக்கிறேன்டா. வெளியில கூட்டிட்டு வந்துரு. பாத்து பாத்து பாத்து. நீ உள்ள வாமா, வா வா வா, உட்காரு. உட்காருது இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? நான் கேட்டேனா உங்களை ஆரத்தி எடுங்கன்னு? நீ கேட்கலனாலும் செய்ய வேண்டியது என் கடமைம்மா. நீ கேட்டா அப்பா உனக்கு நடவண்டி வாங்கி கொடுத்தேன். நீ கேட்டா உனக்கு அழகழகா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பார்த்தேன். அது நினைவு தெரியாத வயசுப்பா. உனக்கு இப்ப எல்லாமே தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரியற. என் தோள்ல தவழ்ற மகளா, என் நெஞ்சில சுமந்த தாயா, என்னோட இப்ப விவாதம் பண்ற என் சிநேகிதியா, இப்படி பல ரூபமா தெரியற. ஆனா எனக்கு நீ யார் தெரியுமா? எல்லாமே சேர்ந்த என் கவிதா தான். அப்பா, ஒரு தகப்பனோட கடமை பொண்ணை பெத்து வளர்க்கறது மட்டும் இல்லம்மா, அவளை ஒரு ஆளாக்கணும். என் மகன் சொல்லி தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு உருவாக்கணும். அந்த கடமையை நான் செய்ய வேண்டாமா? ஆபீஸ்ல கொண்டு போய் உன்னை எம்டியா உட்கார வைக்கிறது இப்ப நான் சொன்னேனே, அது மாதிரி என்னோட கடமை. ஆரத்தி எடுத்து திஷ்டி கழிச்சு
அழகு பார்க்கறது, ஒரு தகப்பனோட அன்பு, அது பாசத்தோட வெளிப்பாடு. என்ன அப்பாவும் பொண்ணு தனியா ஆவர்த்தனமா? நானும் கேட்கலாமா இல்ல சபையில இருந்து வெளியேறணுமா? இந்த சபையில நானும் என் பொண்ணு மட்டும்தான். சாரி மகனே, உனக்கு இடம் இல்ல. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சிஸ்டர். அதெல்லாம் சரிப்பா. இதெல்லாம் பொதுவா பொம்பளைங்க தானே செய்வாங்க. அதெல்லாம் பழைய காலம்மா. இப்பதான் எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்துல சமையல்னா பொம்பளைங்க தான். அடுப்படியை விட்டு வெளியே வரவே முடியாது. இப்ப எந்த ஹோட்டல்ல பொம்பளைங்க சமையல் பண்றாங்க? சின்ன ஹோட்டல்ல இருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஆம்பளைங்க தானே. வீட்டுல யார் இறந்தாலும் பாடி கழுவி சுத்தம் பண்ற வரைக்கும் பொம்பளைங்க தான் செய்வாங்க. ஆனா சுடுகாட்டுக்கு அவங்க வரக்கூடாது, வரவும் மாட்டாங்க. இப்போ பொம்பளைங்க கொல்லி வைக்கிறது இல்லையா? காலமெல்லாம் மாறி போச்சுமா. அதெல்லாம் சரிம்மா. உனக்கு இதெல்லாம் செய்ய வேற யாருமா இருக்கா என்ன விட்டா? அப்பா, யாருமா இருக்கா? இருக்க வேண்டியவை இங்க இல்லம்மா. அவ இருந்திருந்தா எனக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? 10 மாசம் சுமந்தவன்னு பெருமையா பேசுறதும், தொட்டில போட்டு தாலாட்டி தாலாட்டி வளர்த்தேன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறதும், ராத்திரி பகலா கண் மூடாம இந்த குழந்தைய காப்பாத்தினேன்னு வாய்க்கிளிய பேசுறதும், அது இல்லம்மா ஒரு தாயோட வாழ்க்கை. அது மட்டும் இல்லம்மா, வளர்ந்த பிறகு அந்த பொண்ண அப்பவும் மகளா பார்க்க தெரியணும், போட்டியாளரா பார்க்க கூடாது. அப்படி பார்த்ததுனாலதாம்மா இதெல்லாம். உனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லு? ஏம்மா கவிதா, நீ என்னைக்காவது அம்மாவை வெறுத்திருக்கியான்னு நினைச்சு பாரு. சின்னப்பா, ஆனா கோவப்பட்டிருக்கேப்பா. அது தெரியும்டா. அது அவ செஞ்ச தப்புனால. அம்மாவோட நான் வளர்ந்துட்டேன்னு நினைச்சா நீ கோவப்பட்டிருக்க. சில்லப்பா, அப்படிலாம் ஒரு நாளும் நான் நினைச்சதே இல்லப்பா. என் மேல அவங்க விருப்பத்தை திணிக்கிற மாதிரி முயற்சி பண்ணும் போதெல்லாம் நான் அவங்களுக்கு புரியுற மாதிரி பல தடவை சொல்லி பார்த்திருக்கேன். அது புரியாதப்பதான் கோவப்பட்டிருக்கேன். விடுறா, விடு விடு விட்டுரு. நான் இருக்கேன்டா உனக்கு. இந்த அப்பா இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ திரும்பி வராளோ இல்லையோ, இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வந்தா எனக்கு மனைவி, உனக்கு அம்மா. வரலன்னா நான் உனக்கு அப்பா மட்டும் இல்லடா, தாய்மானவனும் கூட. நான் இருக்கேன்டா உனக்கு தாயா இருந்து பாத்துக்கிறதுக்கு. இருப்பேம்மா, இருப்பேன். அப்பா,
ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமாப்பா? ம். எனக்கு தெரியலப்பா. நான் உங்க மகளா, தோழியா, தாயா? என்ன என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா இப்ப சொல்றேன்ப்பா, எப்பவும் உங்களுக்கு மகளா இருக்கணும்ப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அப்பாவுக்கு நான் தாயா இருப்பேன்ப்பா. ஆ, 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 ம். போதும்மா, போதும். அப்பா, அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுங்கப்பா. வா பிரசாத், எப்ப வந்த? இப்பதான். எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன வீடெல்லாம் மாத்திருக்க? ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு இல்ல. நல்ல வேலைப்பா. நானா ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வரேன்னு சொன்னப்புறமாவது அந்த வீடு இல்ல, புது வீடு, அங்க வந்துரு அப்படின்னு அட்ரஸாவது கொடுத்தியே. இல்லாட்டி தினம் தினம் நான் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரசாத். வீடு மாறினதுக்கு காரணம் அப்பா அம்மா தான். ஓ, அப்போ எம்டி ஆயிட்டுனால இல்லைன்னு சொல்ல வரீங்க? என்ன பிரசாத் இது? நான் என்ன எம்டியாவே பிறந்தவளா? சாதாரணமா ஒரு கம்பெனில ஸ்டாஃபா வந்தேன். அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும். ஆனா ஒரு விஷயம் பிரசாத், என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர் யாருன்னா உங்க எம்டி தான். அவர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு எம்டியும் கிடையாது, ஒரு கம்பெனியும் கிடையாது. ஆமா, எப்படி இருக்காரு உங்க பாஸ்? ரொம்ப கோவமா இருப்பாரே. கோபமா? சாதாரண கோபமா? உச்சகட்ட கோபம். அப்படியா? சொல்லிட்டியா மேட்ர? நீ தானே சொல்ல சொன்ன. சொன்ன, அவ்வளவுதான். என்னை தள்ளிக்கிட்டு போய் செவத்துல சாச்சு கத்தி வானத்துக்கு பூமிக்குமா எகிரி குதிச்சு கடைசியில தான் டேபிள் மேல இருந்த எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சு, அம்மாடி, அந்த சத்தம் கேட்ட பிறகுதான் அமைதியாவே ஆனாரு. கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாரு. அப்படியா? அப்படியா பிரசாத்? அப்படியா பிஹேவ் பண்ணாரு? பிரசாத், அவர் சைக்கோ மாதிரியா? மாதிரி என்ன மாதிரி? அதேதான். என்ன பிரசாத் பாக்குற? புரியலையா? உங்க எம்டி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அது இல்ல, உண்மையிலேயே சைக்கோ தான்னு சொல்றேன். வேண்டாம் ஸ்னேகா, யாரோட கேரக்டரையும் நாம அசாசினேட் பண்ண வேணாம். நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? பிரசாத், நான் கேரக்டர் அசாசினேட் பண்ணவும் இல்ல, யார் வம்புக்கு போறவளும் இல்ல.
அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சது, நான் அனலைஸ் பண்ணத உனக்கு சொல்றேன், அவ்வளவுதான். நீ சொல்றது எனக்கு புரியுது ஸ்னேகா. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு வளர்ந்த கம்பெனியோட எம்டி, எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. நான் புதுசா வந்திருக்கேன், அதானே பிரசாத்? அது மட்டும் இல்ல, அவர் கூட நீ போட்டி போடுறது பிசினஸ் ரீதியா இருக்கணும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது தவிர்க்க முடியாதது ஆயிடும். ஆனா பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டா உன் பிசினஸ்க்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து. இத அவர் சொல்ல சொன்னாரா இல்ல நீயா சொல்றியா? நானா தான் சொல்றேன். என் சிநேகிதிக்கு என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட், வெரி 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 சின்சியர் ரிக்வெஸ்ட். ஓகே பிரசாத், நான் பாத்துக்கிறேன். நானா அவர் வழிக்கு போக மாட்டேன். என்ன பர்சனலா டிஸ்டர்ப் பண்ணா கம்பிதான். சரிம்மா, நீயே முடிவு பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். ஸ்னேகா, உன்னை ஆஃபீஸில் வந்து சந்திக்க முடியாது. ஏதாவது விஷயம்னா நானே கால் பண்ணிட்டு வந்து உன்னை மீட் பண்ணுறேன். ஓகே? ஓகே பிரசாத், பாய். பாய்.